எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வி நெக் ப்ளவுஸ் தான் வந்து அம்ப்ரெல்லா ஸ்லீவ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஓகே, இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து மெயின் ஃபேப்ரிக் இங்கே வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இது லைனிங் ஃபேப்ரிக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம 2 பார்ட் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு பார்ட் நான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த பார்ட் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் இந்த பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நெக்குக்கு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன்லி நெக் மட்டும். இப்போ நெக் மட்டும் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த பின்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து அப்படியே திருப்பி வந்து நான் ஒரு அயன் வந்து நல்லா நீட்டாக வந்து பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டாட் வந்து பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் கீழே வந்து முதல்ல ஒரு 1/4 இன்ச் வந்து மடித்து தைக்க போகிறேன். இப்போ அடுத்து வந்து நம்மளோட சீம் அலவன்ஸ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து அப்படியே நான் மடித்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே இங்கிருந்து ஃபுல்லாக இந்த ஆர்மோல் சைடெல்லாம் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இது வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் ஃபேப்ரிக்கும் கலையாமல் இருக்கிறதுக்கான ஸ்டிச்சு. மாதிரி இந்த ஷோல்டரும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஊப்பட்டி ஐப்பட்டி சைடும் வந்து நம்ம இந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா மூவ் ஆகாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போ வந்து இந்த சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஊப்பட்டி ஐப்பட்டி வந்து ரெடி பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த ஊப்பட்டிக்கு வந்து வித்து வந்து 2 இன்ச் இருக்கிற மாதிரி கிளாத்து, அதுக்கப்புறம் இந்த கிளாத்தோட ஹைட் வந்து இந்த ஊப்பட்டி விட 1 இன்ச் மேலே எக்ஸ்ட்ரா, 1 இன்ச் கீழே எக்ஸ்ட்ரா. ஓகே, இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஐப்பட்டிக்கு வந்து நான் 4 இன்ச் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ 4 இன்ச்சு ஹைட் வந்து மேலே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா, கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இப்படி வந்து இந்த ஐப்பட்டிக்கு கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து ஊப்பட்டி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இது அப்படியே வந்து நான் இப்படி டபுளாக வந்து இப்படி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை இப்படியே எடுத்து ஃப்ரண்ட்டில் இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஒரு மடிப்பு, அப்புறம் இப்படி ஒரு மடிப்பு. ஓகே, ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு
ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஊப்பட்டி ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது ஃபினிஷ்டு. இப்போ வந்து பேக் பார்ட் கம்ப்ளீட். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்லா பார்ட்டு கீழும் வந்து நான் வந்து மெயின் ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். ஸோ இது மெயின் ஃபேப்ரிக், இது லைனிங் ஃபேப்ரிக். அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே அடியில் வந்து நான் மெயின் ஃபேப்ரிக் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ வந்து நான் இந்த 2 பார்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த 2 பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் இங்கே இருக்குது, லைனிங் ஃபேப்ரிக் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நெக்கு மட்டும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, வந்து நம்ம இந்த ரெண்டுதும் வந்து நெக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நாச் கொடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்கும் வந்து நாச் கொடுத்துக்கலாம். நாச் கொடுத்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே வந்து நம்ம இதை இப்படி திருப்பி நல்லா நீட்டாக வந்து ஒரு அயன் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் டாப் ஸ்டிச் போடுறதுனாலே போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து நல்லா வந்து ஒரு அயன் பண்ணாவே வந்து இது வந்து நல்லாயிடும். ஓகே, ஒரு நல்லா நீட்டாக ஒரு அயன். இப்போ வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா நீட்டாக வந்து அயன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே ஷோல்டர்லேருந்து நம்ம அப்படியே ஸ்டிச்சை வந்து ஓரமாகவே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக இது வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதையும் இந்த பீஸையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் ஒன்றா ஒட்டணும் இல்லையா? ஸோ கலையாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிச் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இது ஃபுல்லாக வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைடும் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அடுத்த பார்ட் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இது எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பார்ட் வந்து நம்ம லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் ரெண்டுத்தையும் வந்து ஓரமாக வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பார்ட்டையும் லைனிங்கையும் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வந்து 4 பக்கமும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து இந்த பிரின்சஸ் கட் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த 2 பார்ட்டுக்கும் வந்து நம்ம சுற்றி வந்து ஓரத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதுக்கும் வந்து ஓரத்துலேயே சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பிரின்சஸ் கட் மாதிரி வந்து இதை வந்து இப்படி வச்சு அப்படியே ஃபுல்லாக வந்து பிரின்சஸ் கட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தைக்கணும். அதே மாதிரி இதையும் வந்து நம்ம இப்படி வச்சு அப்படியே பிரின்சஸ் கட் மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ரெண்டு பார்ட்டும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து லைட்டாக வந்து இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது லேஸ் ஏதாவது நீங்கள் அட்டாச் பண்ணுறதுனா கூட வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. பட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 லைனிங் கிளாத் இருக்குது, ஒரு மெயின் ஃபேப்ரிக் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லைனிங் கிளாத் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துட்டு இப்போ ஒரு லைனிங்கு ஒரு மெயின் ஃபேப்ரிக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு மேலே மட்டும் அப்படியே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். சரியா? ஸோ இப்போ மேலே மட்டும் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நாச் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம உல்ட்டாவாக திருப்பி ஒரு அயன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நாச் வந்து கொடுத்துட்டோம். இப்போ அப்படியே வந்து இதை நம்ம உல்ட்டாவாக திருப்பி நல்லா நீட்டாக வந்து ஒரு அயன் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பெல்ட் வந்து நம்ம உல்ட்டாவாக அடித்து வந்து திருப்பிட்டோம். கீழே மட்டும் ஸ்டிச் பண்ணல, அதே மாதிரி இந்த சைட் ஸ்டிச் பண்ணல, இந்த சைடு ஸ்டிச் பண்ணல. இப்போ இன்னொரு லைனிங் இருந்தது இல்லையா? ஸோ அந்த லைனிங்கை வந்து இப்படி கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ எல்லா ஃபேப்ரிக்கு மொத்த ஃபேப்ரிக்கும் சேர்த்து கீழே வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச்சு சீமெல்லாம் வந்து விட்டுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணணும். சரியா?
வந்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நாச் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா நாச் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே வந்து நம்ம இப்படி இது அப்படியே உல்ட்டாவாக இப்படி திருப்பிக்கலாம். திருப்பி நல்லா நீட்டாக வந்து ஒரு அயன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், அதை நான் சொல்கிறேன். இது அயன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டாக இந்த பெல்ட் எங்கே இருக்கோ அதை அப்படியே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து இப்படி வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்கள் இந்த பெல்ட்டில் வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெல்ட்டை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பார்ட்டை வந்து அப்படியே இப்படி பின்னாடி வந்து இப்படி வந்து திருப்பி இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே வந்து இப்படி வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த மார்க்கிங் இருக்குல்ல, இந்த மார்க்கிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி வச்சு இங்கே இப்படி ஸ்டிச் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து அப்படியே இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா சேர்த்து பொறுமையாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து பேக் சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே வந்து ஃப்ரண்ட்டு திருப்பலாம். ஸோ ஃப்ரண்ட்டு திருப்பிட்டு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து நல்லா நாச் கொடுங்க. நாச் கொடுத்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு இப்போ அப்படியே இப்படி திருப்பி, ஓகே, கரெக்டாக இப்படி வச்சு இப்படி திருப்பி ஃபுல்லாக அப்படியே ஒரு ஸ்டிச்சு. ஓகேவா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட ப்ளவுஸ் வந்து செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் தான். இப்போ ஷோல்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவோட சென்டர் இது, பாடி பார்ட்டோட சென்டர் இது. ஸோ இந்த சென்டரையும் இப்படி ஒன்றா வச்சு ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ எப்பவும் போல தான். ஸோ இந்த ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிற இந்த ஆஃபை வந்து அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சைடு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த சைடும் பண்ணணும். இந்த ஸ்லீவோட ஓரத்துலலாம் வந்து ஃபஸ்ட்டு பீக்கோ பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எல்லாமே முடிஞ்சது. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த சைடு ஜாயிண்ட்டு தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்டுனா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.